அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்னைக்கு பீஃப் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பீஃபை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அந்த பீஃப் மேலே போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா அதுவும் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் இருக்கும், அதுவும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒன்று சேர நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். உப்பு அந்த காரம் எல்லாம் நல்லா பிடிக்கட்டும். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். 3 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோனி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஊறிடுச்சு. அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் குக்கரில். நல்லா கிண்டிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே குக்கரை மூடிக்கிறேன். 15 விசில் விட போகிறேன். விசில் வந்துட்டுருக்கு. ஓகே, 15 விசில் வந்துருச்சு. இப்போ எடுத்துடுறேன். நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றட்டும். அதனால் இன்னும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி வற்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா வெந்திருக்கு கறி. இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கும் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிட்ட பிறகு அந்த பீஃபை சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வைக்க போகிறேன். 15 நிமிஷம் நல்லா மூடி இருக்கட்டும். நல்லா பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், பீஃப் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோ பார்க்கறதுக்காண்டி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.